வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாஜிக் கேட்ஸ். ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். இட் இஸ் அ ஃபிசிக்கல் டிவைஸ். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் தான் லாஜிக் கேட்ஸ். இதில் நிறைய இன்புட்ஸ் இருக்கும். இட் ஹேஸ் ஒன் ஆர் மோர் இன்புட்ஸ், பட் இட் கிவ்ஸ் ஒன்லி ஒன் அவுட்புட். பேசிக் கேட்ஸ் வந்து அண்ட் நாட் அண்ட் ஆர், யூனிவர்சல் கேட்ஸ் NAND அண்ட் ஆர், அரித்மெட்டிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்நார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக் கேட்ஸ் பற்றியும் யூனிவர்சல் கேட்ஸ் பற்றியும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Basic gates and or and not, universal gates NAND and NOR. First basic gate NOT பற்றி பார்க்கலாம். நாட் லாஜிக் கேட்டோட சிம்பிள் இதுதான். ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், பக்கத்துலேயே ஒரு சின்னதாக சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள். இது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் தான் கேரி அவுட் பண்ணோம். இன்புட் 0வாக இருந்தால் அவுட்புட் 1, இன்புட் 1ஆக இருந்தால் அவுட்புட் 0. சப்போஸ் அந்த சர்க்குலர் டினோஷன் வந்து ட்ரையாங்கிளுக்கு முன்னாடியே இருந்தாலும் தட் ஆல்சோ டினோட்ஸ் தி நாட் ஆப்ரேஷன் தான். இன்கேஸ் அந்த சர்க்குலர் சிம்பிள் இல்லை அப்படின்னா திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பஃபர். பஃபர் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா உங்களுக்கு இன்புட் எதுவோ அதே தான் அவுட்புட். சப்போஸ் இன்புட் 1ஆக இருந்ததுன்னா அவுட்புட் 1, இன்புட் 0வாக இருந்தால் அவுட்புட் 0. இது பஃபரோட ஆப்ரேஷன். ஸோ நாட் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும், பஃபர் வந்து அப்படியே கொடுக்கும், கொடுத்த பிட்டை அப்படியே கொடுக்கும். சப்போஸ் ரெண்டு நாட் கேட் வந்து கன்சிக்யூட்டிவாக கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் அ பஃபர். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ கொடுக்குறோம், ஏ காம்ப்ளிமெண்ட் ஆகி நமக்கு கிடைக்குது, தென் அகெயின் ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆகிறதுனால இட் வில் கிவ் யூ த சேம் வேரியபிள். ஸோ இதுலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட் இருக்குது. ஆட் நம்பர் ஆஃப் கேட்ஸ் இருந்ததுன்னா காம்ப்ளிமெண்ட் ஃபங்க்ஷன், ஈவன் நம்பர் ஆஃப் கேட்ஸ் இருந்ததுன்னா பஃபர் ஃபங்க்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் லாஜிக் கேட் நம்ம பார்க்க போகிறது அண்ட் கேட்டுங்க. திஸ் இஸ் அ சிம்பிள் ஆஃப் அண்ட் கேட் அண்ட் பக்கத்தில் நான் கொடுத்துருக்கிறது ட்ரூத் டேபிள். அண்ட் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும். ஒன்லி இஃப் போத் த இன்புட்ஸ் ஆர் ஹை அவுட்புட் வில் பி ஹை. ரெண்டுமே ஒன்றா இருந்த பட்சத்தில் மட்டும்தான் அவுட்புட் வந்து ஒன்றா இருக்கும். இனி நம்ம பார்க்க போகிற எல்லா லாஜிக் கேட்ஸுக்குமே எனேபிள் அண்ட் டிசேபிள் கேஸ் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். எனேபிள் அண்ட் டிசேபிள் கேஸ்னால் என்னென்னா, எனேபிள் அப்படின்னா இப்போ அந்த கேட் வந்து ஒர்க்கிங் மோடில் இருக்குது, டிசேபிள் அப்படின்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் லிட்ரலி அது கிடையாது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் கேட்டுக்கு 1 இஸ் எனேபிளாக இருக்கும் அண்ட் 0 வந்து டிசேபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசேபிள் கேஸை வந்து பார்க்கலாம். ஒரு இன்புட்டை வந்து நம்ம 0 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இங்கே ஏவை நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவுட்புட்டை வந்து நோட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் இஸ் ஆல்சோ 0 இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி அதர் இன்புட். அதாவது பி 0வாக இருந்தாலும் அவுட்புட் 0வாக தான் இருக்குது, பி 1ஆக இருந்தாலுமே அவுட்புட் 0வாக தான் இருக்குது. ஸோ இன்புட் வந்து ஒரு இன்புட்டை வந்து நம்ம 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கும் பொழுது இரஸ்பெக்டிவ் ஆஃப் த அதர் இன்புட் நமக்கு அவுட்புட் வந்து 0வாகவே தான் கிடைக்கிது. பாருங்கள், இப்போ ஏ 0வாக இருக்குது, பி 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி அவுட்புட் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு 0வாகவே ஃபிக்ஸ் ஆகி கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அண்ட் கேட் இஸ் டிசேபிள் அப்படின்னு சொல்கிறோம். எனேபிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இன்புட்டை நம்ம அண்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும் 1 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இன்புட் 0வாக இருக்கும் பொழுது அவுட்புட் 0வாக இருக்கும், இன்புட் 1ஆக இருக்கும் பொழுது அவுட்புட் 1ஆக இருக்குது. ஸோ அதே இன்புட் தான் உங்களுக்கு கிடைக்கிது. தட் இஸ் ஒரு இன்புட் 1ஆக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அவுட்புட் வந்து அதர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி வருது. அதர் இன்புட்டை டிபெண்ட் பண்ணி வரதுனால திஸ் கேஸ் இஸ் கால்ட் அஸ் எனேபிள் கேஸ். ஸோ ஏ பாருங்கள் 1ஆக நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பி 0வாக இருக்கும்பொழுது அவுட்புட் 0வாக இருக்குது, 1ஆக இருக்கும்பொழுது 1ஆக இருக்குது. இந்த கேஸை நம்ம வந்து எனேபிள் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அன்கேட் இஸ் எனேபிள் வென் ஒன் இன்புட் இஸ் 1. நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆக்ட் அஸ் அ பஃபர். அதாவது இன்புட் என்னவாக இருக்கோ அதே தான் உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஜிக் கேட் ஆர் பற்றி பார்க்கலாம். ஆர் கேட்டோட லாஜிக்கல் சிம்பிள் இது தான், ஏஆர் பி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னா எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வந்து உங்களுக்கு ஹையாக இருந்தாலுமே அவுட்புட் வில் பி ஹை ஃபார் ஆர் ஆப்ரேஷன்.
ஆர் கேட்டோட எனேபிள் அண்ட் டிசேபிள் கேஸ் பார்க்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அண்ட் கேட். அங்கே வந்து 1 எனேபிளாக இருக்கும், 0 டிசேபிளாக இருக்கும். இங்கே வந்து 1 இஸ் டிசேபிள் அண்ட் 0 இஸ் எனேபிள். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எனேபிள் கேஸ் எடுத்திருக்கோம். ஸோ 0 இஸ் எனேபிள் ஃபார் ஆர் கேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டை நம்ம 0 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு இன்புட்டில் வந்து 0 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் 0 தான் வருது. 1 கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 தான் வருது. ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பஃபர். ஸோ 0 இஸ் எனேபிள் ஃபார் ஆர் கேட் அண்ட் இட் இஸ் ஆக்டிங் லைக் அ பஃபர். பஃபர்னு ஏன் சொல்கிறோன்னா பி 0வாக இருந்தால் அவுட்புட் 0வாக இருக்குது, 1ஆக இருந்தால் 1ன்னு இருக்குது. அடுத்த கேஸ் வந்து டிசேபிள் கேஸ். 1 இஸ் டிசேபிள் ஃபார் ஆர் கேட். இப்போ ஏவை வந்து நம்ம 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு பி எதுவாக இருந்தாலும் 0வாக இருந்தாலும் சரி 1ஆக இருந்தாலும் சரி அவுட்புட் வந்து 1ஆகவே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, விச் இஸ் த டிசேபிள் கேஸ் ஃபார் ஆர் கேட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா அப்படின்னு நம்ம முன்னாடியே பூலியன் அல்ஜீப்ராவில் பார்த்துருப்போம். இந்த ரெண்டு லாவுமே வந்து AND gate and OR gate obey பண்ணும். Both AND gate and OR gate obeys commutative law and associative law. அடுத்தது யூனிவர்சல் கேட்ஸ் பற்றி பார்க்கலாம். யூனிவர்சல் கேட்ஸ் NAND அண்ட் NOR கேட்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் இதை யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டை வச்சு நம்ம எந்த அதர் கேட் ஃபங்க்ஷன்ஸை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு NAND கேட்டை பார்க்கலாம். அண்டோட ஆப்ரேஷனை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இட்ஸ் NAND கேட்ஸ். சின்ன சர்க்கிள் சிம்பிள் தான் வந்து இன்வர்ஷனை டினோட் பண்ணோம். நமக்கு ட்ரூத் டேபிள் அண்டோட ட்ரூத் டேபிள் நமக்கு தெரியும். அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இட் இஸ் த ட்ரூத் டேபிள் ஃபார் அண்ட் கேட். அண்ட் அண்ட் நார் கேட் மாதிரியே எனேபிள் அண்ட் டிசேபிள் கேஸ் வரும். NANDோட கேஸ் வந்து வெரி சிமிலர் டு அண்டு கேஸ் தான். அண்டுக்கு இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் 0 இஸ் டிசேபிள் அண்ட் 1 இஸ் எனேபிள் NAND கேட்டுக்கு. பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அங்கே எனேபிள் கேஸில் வந்து இட் will act as a buffer. ஆனால் இங்கே வந்து 1 இஸ் எனேபிள் அப்படின்ற கேஸில் வந்து இட் will act as an inverter. இன்புட் 0வாக இருக்கும் பொழுது அவுட்புட் 1ஆக இருக்கும், இன்புட் 1ஆக இருக்கும் பொழுது அவுட்புட் 0வாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நார் கேட் பற்றி பார்க்கலாம். இதுவும் ஒரு யூனிவர்சல் கேட். ஆர் ஃபங்க்ஷனை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி நமக்கு கிடைக்கிறது நார் கேட். ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிளை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிட்டோம்னா நார் கேட்டோட ட்ரூத் டேபிள் கிடச்சிரும். எனேபிள் அண்ட் டிசேபிள் கேஸ் வெரி சிமிலர் டு ஆர் கேட்டுக்கு எப்படி எனேபிள் டிசேபிளோ அதே மாதிரி தான் நார் கேட்டுக்கும் இருக்கும். 1 இஸ் டிசேபிள், 0 இஸ் எனேபிள். நான் முன்னையே சொன்ன மாதிரி எனேபிள் கேஸில் இதை ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும். தட் இஸ் இன்வெர்ட்டராக ஆக்ட் ஆகும், அங்கே வந்து பஃபராக ஆக்ட் ஆகிருக்கும் போத் அண்ட் அண்ட் ஆர் கண்டிஷனில். பட் இங்கே வந்து எனேபிள் கேஸில் it will act as an inverter. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா கம்யூட்டேட்டிவ் லா அண்ட் அசோசியேட்டிவ் லா ஃபார் NAND அண்ட் நார் கேட்டுக்கும் NAND கேட்டுக்கும் கம்யூட்டேட்டிவ் லா மட்டும்தான் வந்து அப்ளிகபிள். அசோசியேட்டிவ் லா ஒபே பண்ணாது. ஆனால் அண்ட் அண்ட் நார் ரெண்டுமே ஒபே பண்ணும். NAND அண்ட் நார் வந்து அசோசியேட்டிவ் ஒபே பண்ணாது. NAND அண்ட் NOR வந்து எல்லா கேட் ஃபங்க்ஷனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதனால தான் அதுக்கு வந்து யூனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு பேர் வந்தது. அது எப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து NAND as a NOT ஆப்ரேஷன், இன்வர்ஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன அப்படின்னா மேக் ஆல் தி இன்புட் சேம். எல்லா இன்புட்டையும் சேம் ஆக்கிட்டோம்னா இட் will act as a NOT கேட். இப்போ பாருங்கள் ரெண்டையுமே ஏ அப்படின்னு மாற்றிட்டோம். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு A and A the whole bar அப்படின்னு வரும். ஸோ A and A is always A, கரெக்டுங்களா? அப்போ A the whole bar is equal to complement function. சின்ஸ் ரெண்டுமே சேம் இன்புட் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு லைனையுமே நம்ம ஜாயின் பண்ணி இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த சிம்பிளை தான் நாம் நாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. NAND as NOT கேட் பார்த்துட்டோம். அடுத்தது NAND as AND கேட் பார்ப்போம். ஸோ AND காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கிறது, அந்த காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணால் போதும். காம்ப்ளிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்? NOT கேட் வேணும். ஸோ ஒரு NOT கேட்டை நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அண்டோட ஆப்ரேஷன் கிடைச்சிரும்.
ஸோ இந்த நாட் கேட் நான் முன்னே சொன்னேன், இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணலாம். 2 இன்புட்டையும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறது நாட் கேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் வென் ரெப்ரசன்டிங் பை போத் NAND கேட்ஸ் அப்படின்னும் பொழுது. அடுத்தது NAND as OR கேட் பார்க்கலாம். இதுக்கு டிமார்கன்ஸ் லா தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு A or B தான் கிடைக்கணும், பட் A பார் ஆர் B பார்னு கிடைக்கிது. ஸோ வர இன்புட்டையே நம்ம ஃபஸ்ட்டே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி NAND கேட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஃபைனலி ரிசல்ட் வந்து A or B அப்படின்னு கிடைக்கும் பை டிமார்கன்ஸ் லா. ஸோ நம்ம டிமார்கன்ஸ் லாவை ஞாபகம் வச்சா இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆன் த ஹோல் NAND கேட் வந்து நாட் அண்ட் அண்ட் ஆர் ஆப்ரேஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ நார் கேட்டை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். NAND கேட்டில் பண்ண மாதிரியே நார் கேட்டோட இன்புட்ஸ் ரெண்டையுமே சேம் ஆக்கிட்டோம், அதாவது ஒன்றாக்கிட்டோம் அப்படின்னா இட் will act as a நாட் கேட். 2 இன்புட்டையும் ஒரே இன்புட்டாக ஆக்கிட்டோம் அப்படின்னா இட் will act as a நாட் கேட். நார் ஆஸ் ஆர் கேட் அப்படின்னா ஆரோட ஃபங்க்ஷனை இன்வெர்ட் பண்ணுறதுனால தான் நமக்கு நார் ஆப்ரேஷன் கிடைக்கிது. ஸோ நாட் கேட்டில் வர அவுட்புட்டை இன்வெர்ட் பண்ணோன்னா ஆர் கேட்டாக ஆக்ட் ஆகும். அண்ட் தென் ஃபைனலி அண்டு நம்ம வரக்கூடிய இன்புட்டை ஃபஸ்ட்டே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இப்போ A டேஷ் அதே மாதிரி B டேஷ் கிடைக்கிது. இப்போ A டேஷ் ஆர் B டேஷ் த ஹோல் டேஷ் அப்படின்னு கிடைக்கும். பை டிமார்கன்ஸ் லா A டபுள் டேஷ் அண்ட் B டபுள் டேஷ்னு வரும். ஸோ டபுள் இன்வர்ஷன் வில் கிவ் யூ த சேம் வேரியபிள். ஸோ இட் வில் லாஸ்ட் இன் A and B. ஸோ அண்டு கேட்டாக ஆப்ரேட் ஆகுது. On the whole, NAND மாதிரியே NOR gate will also represent NOT gate, AND gate and OR gate. NAND கேட்டை பொறுத்த வரைக்கும் 2 இன்புட்டையும் ஈக்குவல் பண்ணிட்டோன்னா நாட் கேட்டாக ஆக்ட் ஆகும். NAND அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அண்ட் ஆகும். வர இன்புட்டை ஃபஸ்ட்டே இன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோன்னா டிமார்கன்ஸ் படி ஆர் கேட்டாக வரும். நார் கேட்டை பொறுத்த வரைக்கும் நாட் கேட் சிமிலர் தான், சேம் இன்புட்டாக இருந்தால் நாட் கேட், வர இன்புட்டை ஃபஸ்ட்டே இன்வெர்ட் பண்ணிட்டோன்னா டிமார்கன்ஸ் படி அண்ட் கேட், அண்ட் தென் நாரோட அதை வந்து இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் will act as an OR gate. That's all for this video. ஸோ லாஜிக் கேட்ஸில் வந்து பேசிக் கேட்ஸ் அண்ட் யூனிவர்சல் கேட்ஸ் பற்றி பார்த்தோம். அரித்மெட்டிக் கேட்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.